குவஹாத்தியில் நவம்பர் 2025 4ஆம் நாளில் தென்னாப்பிரிக்காவின் ஆதிக்க செயல்பாட்டிற்குப் பிறகு அவர்கள் இந்தியாவுக்கு 549 ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை நிர்ணயித்தனர். கான்ராட் கூறினார், இந்தியர்கள் மைதானத்தில் தங்கள் காலில் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அவர்கள் உண்மையிலேயே முணுமுணுக்க வேண்டும், அவர்களை ஆட்டத்திலிருந்து முற்றிலுமாக வெளியேற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். குரோவெல் என்ற சொல் வரலாற்று ரீதியாக இனரீதியான அர்த்தங்களுடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏனெனில் இது தென்னாப்பிரிக்காவில் பிறந்த இங்கிலாந்து கேப்டன் டோனி கிரேக்கால் மேற்கிந்திய தீவுகள் அணியை அவமானப்படுத்த அச்சுறுத்துவதற்கு பிரபலமாக பயன்படுத்தப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் தலைமை பயிற்சியாளர் சுக்ரி கான்ராட் கூறுகையில், ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் டி20 உலகக் கோப்பை 2026 சூப்பர் 8 போட்டியில் போட்டியை நடத்தும் இந்தியாவின் மீது ஏற்படும் அழுத்தத்தை பயன்படுத்திக் கொள்வதே தனது இலக்கு என்று கூறினார். சொந்த மண்ணில் உறுதியான விருப்பமான அணியாக இந்தியா போட்டிக்குள் நுழைந்தது. இதுவரை சில போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இருப்பினும் சில சிக்கல்கள் இருந்தன. இருப்பினும் போட்டியை நடத்தும் அணிகள் ஏற்கனவே மிகுந்த ஆய்வுக்கு உள்ளாகியிருப்பதால் அவர்கள் அரையிறுதிக்கு முன்னேற நிறைய அழுத்தங்களுக்கு உள்ளாகப் போகிறார்கள். வெளிப்படையாக இறுதிப் போட்டிக்கும் முன்னேறுவார்கள். நம்பிக்கையுடன் நாங்கள் அவர்களை அம்பலப்படுத்தி அந்த அழுத்தத்தின் கீழ் அவர்களை பலவீனப்படுத்த முடியும் என்று கான்ராட் போட்டிக்கு முன் கூறினார். நேற்று பிப்ரவரி 22 இரவு 7 மணிக்கு இப்போட்டியானது தொடங்கியது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி இந்திய அணி பவுலிங் செய்தது. போட்டியில் தொடக்கம் இந்தியாவுக்கு சிறப்பாக அமைந்திருந்தது. தென்னாப்பிரிக்கா அணி 20 ரன்களுக்கு 3 விக்கெட்களை இழந்தது. கேப்டன் ஏடன் மார்க்ரம் 4, குயின்டன் டி காக் 6 மற்றும் ரியான் ரிக்கில்டன் 7 ரன்கள் என அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதையடுத்து வந்த டெவால்ட் பிரெவிஸ் மற்றும் டேவிட் மில்லர் சிறப்பாக ஆடி தென்னாப்பிரிக்கா அணியை தலை நிமிர செய்தனர். இருவர்களின் கூட்டணியை உடைக்க இந்தியா 97 ரன்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியிருந்தது. டெவால்ட் பிரெவிஸ் 45 ரன்களிலும் டேவிட் மில்லர் அரை சதம் கடந்து 63 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இறுதியில் டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் 44 ரன்கள் அடித்து தென்னாப்பிரிக்கா அணி 187 ரன்கள் எடுக்க காரணமானார். இந்த நிலையில் பேட்டிங் செய்ய வந்த இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்து 111 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக சிவம் துபே 42 ரன்கள் எடுத்தார். இதனால் இந்திய அணி 76 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது. இந்த தோல்வியால் தற்போது இந்திய அணி அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறுவது சந்தேகமாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இந்த படுதோல்வியால் இந்திய அணியின் நெட் ரன் ரேட் மிகப்பெரிய குழியில் தள்ளப்பட்டுள்ளது. தற்போது நெட் ரன் ரேட் 380 ஆக உள்ளது. இதனை மீட்டெடுக்க இந்திய அடுத்த 2 போட்டிகளில் அமர்க்களமாக விளையாட வேண்டும். 2 போட்டிகளில் வெற்றியை மட்டும் பெற்றால் நிச்சயம் போதாது. இதனால் அரையிறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறுவது சந்தேகமாகியுள்ளது. இந்திய அணி அடுத்த போட்டியாக பிப்ரவரி 26ஆம் தேதி ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.